வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். இந்த இரவுகள்லாம் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். கதைகள் நிறைய கேட்ட இரவுகள் அது. தங்கம் அத்தை தான் கதை சொல்வா. காக்கா, நரி, முயல், ஆமை அப்பெல்லாம் கதைகள் கிடையாது. அத்தையே இட்டுக்கட்டி சொல்ற கதைகள் எல்லாம். சிலது கவிதை துண்டு மாதிரி இருக்கும். சிலது முடிவே இல்லாத பாட்டு மாதிரி இருக்கும். இரவுகள்ல பல தோற்றங்களை மனசுல உண்டாக்கி விட்டுடுவா. அரக்கர்கள், கடவுள்கள் கூட அவளோட கதையில மாறிடுவாங்க. மந்தரையை பற்றி ரொம்ப உருக்கமாக சொல்வா. சூர்பனக, தாடக எல்லோருமே அரக்கிங்களா இல்லாமல் உணர்ச்சிகளும் உத்வேகங்களும் கொண்டவர்களா மாற்றிடுவா. சிறகொடிந்த பறவைகளை வருடும் இதத்தோட அவர்களை பற்றி சொல்வா வார்த்தைகளில். இரவு நேரமா, அந்த பழைய வீட்டோட கூடமா, இல்லை கூட படுத்திருக்க குழந்தைங்களோட நெருக்கமா, எதுன்னு சொல்ல முடியாது. அந்த கதைகள் வண்டின் ரீங்காரமாய் மனசுல ஒரு மூலையில ஓடிக்கிட்டே இருக்கும். தங்கம் அத்தை அந்த பழைய தூண்களும் நடுக்கூடமும் உள்ள வீட்டுல பல பிம்பங்கள்ல தெரிவா. பெரிய மரக்கதவு மேல சாஞ்சவாறு, அகல் விளக்க புடவ தலைப்பால மறைச்சபடி ஏந்தி வந்து புறையில வைத்தபடி, தன் கணவன் ஏகாம்பரத்துக்கு சோறிட்டவாறு, இப்படி பல பிம்பங்களா தங்கம் அத்தை எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள தெரிவா. தங்கம் அத்தை அழகு கருப்பு, நீவி விட்டாப்புல ஒரு சுருக்கமும் இல்லாத முகம், முடியில நிறைய வெள்ளி. அத்தை வீட்டில் காலால் அழுத்தி இயக்குற மாதிரி அந்த கால ஹார்மோனியம் இருக்கு. அத்தை தான் அதை வாசிப்பா. தேவார பாடல்லேருந்து வதனமி சந்திர பிம்பமோ, அப்புறம் வண்ணான் வந்தான் வண்ணான் வந்தான், இப்படி எல்லா பாட்டும் மெல்ல பாடியவாறே வாசிப்பா. கருப்பு அலகுகள் போல நீல விரல்கள் ஹார்மோனிய கட்டைகள் மேலே கருத்த பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும். தங்கம் அத்தையை சுற்றி ஒரு மர்ம ஓடு இருந்தது. மற்றவங்க அவளை பார்க்குற கனிவிலும் அவளை தடவி தருவதிலும் ஈரம் கசையும் கண்களிலும் அனுதாபம் இருந்துச்சு. ஏகாம்பர மாமாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தா. தங்கம் அத்தையை அவர் பூ மாதிரி அணுகுவார். அவர் அத்தையை டீப்போட்டை கூப்பிட்டு யாருமே கேட்டதில்லை, தங்கம்மானு தான் கூப்பிடுவார். இருந்தாலும் அத்தை ஒரு திரைக்கு பின்னாடி தூரமாக நிற்கிற மாதிரி தான் தென்படுவா. முத்து மாமாவோட பொண்ணு வள்ளி தான் இந்த மர்மத்தை உடைச்சா. அவள் கண்டுபிடிச்சது புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருந்துச்சு. வள்ளியோட அம்மா கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லையா. அப்படின்னா என்னன்னு எங்களில் பல பேர் கேட்டோம். வள்ளி தாவணி போட்டவ, அப்படின்னா அவங்க பெரியவளே ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். முடியெல்லாம் நிறைய வெளுத்திருக்கே, அது வேற. அதுக்கப்புறம் அத்தையோட உடம்ப ஒத்து கவனிச்சோம். பூக்காத உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராய்ஞ்சோம். அவள் உடம்புல எந்த வகையில் பூர்ணமடையலை அப்படின்னு தெரியல. துணியோட அத்தை குளிச்சுட்டு வரும்போது அவள் எல்லாரையும் மாதிரி தான் தெரிஞ்சா. முடிச்சு போட்ட சிவப்பு ரவிக்கையும் பச்சை புடவையும் முடிந்த தலையுமா அவள் நிற்கும்போது அவள் தோற்றம் வித்தியாசமாக தெரியல. பறவையோட உடஞ்ச சிறகு போல அது வெளிப்படையாக தெரியாத பொக்கையா அப்படின்னும் தெரில. ஒரு நாள் சாயங்காலம் பட்டு போன பெரிய மரத்தை தோட்டத்தில் வெட்டினாங்க. கோடாலியோட கடைசி வெட்டில் அது சரசரன்னு கைகளின் சத்தத்தோட படார்னு சாஞ்சுது. குறுக்க வெட்டும்போது வெறும் ஓட்டை. வள்ளி இடுப்பில் இடிச்சு அதான் பொக்க அப்படின்னு சொன்னான். பிளவுபட்டு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. உள்ள ஒன்றுமே இல்லை. வானத்தை பார்த்து கிடக்கிற மரத்தோட அத்தையோட மினுமினுக்கிற கரிய மேனியை என்னால் ஒப்பிடவே முடியல. இந்த ரகசியத்தை அந்த மேனி ஒழிச்சு வச்சிருக்கு. அவள் உடம்பு எந்த வகையில் வித்தியாசப்பட்டது. வெயில் காலத்தில் அத்தை மத்தியான நேரத்தில் ரவிக்கையை கழட்டிட்டு சாமாங்க வைக்கிற அறையில் படுத்திருப்பா. அவள் பக்கத்தில் போய் படுத்து ரவிக்கையோட இறுக்கம் இல்லாமல் விடுபட்டு கிடக்கிற மார்பில் தலை வச்சு ஒண்டி கொள்ளும் போது அவள் மென்மையாக அணைச்சிக்குவா. அவளோட மார்பு, இடை, கரங்களில் பத்திரப்பட்டு போகும்போது எது பொக்கைன்னு புரியவே இல்லை. மிதமான சூட்டு உடம்பு அவளோடது. ரசங்கள் ஊறும் உடம்புடையவள். சாறு கணிகிற பழத்தை போல ஒரு ஜீவ ஊற்று ஓடியது அவள் உடம்புல. அந்த ஜீவ ஊற்றோட உயிர்ப்பிக்கும் துளிகள் எங்கள் மேனியில் பல முறை சொட்டியது. அத்தை என்னை தொடும்போதும் வருடும் போதும் என்னை தேய்க்கும் போதும் படும் அழுத்தத்தில் அவள் உடம்புலேருந்து கரை புரண்டு வரும் ஆற்ற போல உயிர் வேகம் என்னை தாக்குச்சு. அத்தையோட அணைப்பு என் அம்மாவோட அணைப்பு மாதிரியே இருந்தது. எந்த இடத்துல அவள் பொக்கையாக போனானே தெரியல. அவள் கை பட்டாதான் மாட்டுக்கு பால் சுரக்கும். அவள் நட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிச்சு. அவளுடைய கை ராசியானதுன்னு அம்மா சொல்வா. தங்கச்சி பிறந்த போது அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அக்கா, என் பக்கத்துலேயே இருக்கா, என்னை தொட்டுக்கிட்டே இரு, அப்போதான் எனக்கு வழி தெரியாது அப்படின்னு அம்மா முனகுனா. அறையை விட்டு எங்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. கதவுக்கு பக்கத்தில் வந்து திரும்பி பார்த்தபோது தங்கம்மா அத்தை அம்மாவோட உப்பிய வயித்தை மெல்ல வருடி கொடுத்துட்டு இருந்தா.
இன்னும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு மெல்ல சொன்னான். அக்கா உனக்கு ஒரு அப்படின்னு முடிக்காம அம்மா விம்மினா. எனக்கென்ன, ராசாத்தி ஆட்டம், வீடெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னான். ஏகாம்பரம் மாமாவோட இளைய மனைவிக்கு 7 குழந்தைங்க. இப்படி உடம்பு துறக்காம அப்படின்னு மேலும் விசுமுனா அம்மா. என் உடம்புக்கு என்ன, வேலைக்கு பசிக்கலையா, தூக்கம் இல்லையா, எல்லா உடம்புக்கும் உள்ள சீரு இதுக்கும் இருக்கு. அடிபட்டா வலிக்குது, ரத்தம் சொட்டுது, புண்ணு பழுத்தா சீல் வடியுது, சோறு தின்னா செரிக்குது, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அத்தை. அம்மா அவ கையை பற்றி கன்னத்தில் வச்சுக்கிட்டா. உன் உடம்ப போட்டு ரணமாக்கி அப்படின்னு அந்த கையை பற்றிக்கிட்டே அரட்டினா. அத்தையோட உடம்புல ஏறாத மருந்து இல்லைன்னு வள்ளியோட அம்மா வள்ளிக்கிட்ட சொல்லியிருந்தா. ஊரில் எந்த புது வைத்தியம் வந்தாலும் சரி, அவன் குழச்சி கொடுக்குற மருந்து அத்தைக்கு உண்டு. இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு செஞ்சாங்களாம். சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டு அத்தை அப்படியே ஒரு தூக்கம் தூங்குவாளாம். வேப்பிலையும் உடுக்குமா சில மாசங்க பூஜைகளை செஞ்சாங்களாம். திடீர்னு பயந்தா ஏதாவது ஆகலாம் அப்படின்னு ஒரு முன்னிரவு நேரம் அத்தை பின்பக்கம் போன போது கரிய போர்வையை போர்த்த உருவம் ஒன்று அவன் மேலே பாஞ்சுது. கத்தனை அத்தை துணி துவைக்கிற கல்ல தலையிடிச்சு கீழே விழுந்துட்டாளாம். அவன் நெத்தி முனையில இன்னமும் அதோட வடுவு இருக்குது. அடுத்த வைத்தியர் வந்தப்ப என்னை விட்டுடுங்கன்னு கதறினாலாம் அத்தை. ஏகாம்பரம் மாமாவுக்கு வேறு பொண்ணு பார்த்தபோது அத்தை அன்னைக்கு நைட்டு அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டாலாம். முறி மருந்து தந்து எப்படியோ அத்தையை பிழைக்க வச்சிட்டாங்களாம். உன் மனசு நோகிற மாதிரி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு மாமா கண் கலங்கினாராம். அதுக்கப்புறம் அத்தையே அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலாம். இப்படித்தான் செங்கமலம் அந்த வீட்டுக்கு வந்தா. எல்லாம் வள்ளி சேகரித்த தகவல் தான். அத்தை தன்னோட கையை அம்மாவோட பிடியிலேருந்து விளக்காம இன்னொரு கையால் அம்மாவோட தலையை வருடினா. விடு விடு, எல்லாத்தையும் விடு, புள்ள பெற்றுக்கிற நேரத்தில் என் கதையை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு இரவு தங்கச்சி பிறந்தா. அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு முறை போனபோது தான் அத்தை அந்த கதையை சொன்னான். மழைக்காலம், இரவு நேரம். கூடத்தில் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து வச்சுருந்தோம். எண்ணெய் தலை பட்டு கரைப்படிந்த தலையணை உரைகளோடு சில இருந்துச்சு. சிலது உரையே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாரும் தலையணைகளை எடுத்து போட்டு படுத்தோம். சமையலறை அலம்பி விடுற ஓசை கேட்டுச்சு. சொம்பு நங்குண்டு ஆக்கிற சத்தம் கேட்டுச்சு. கதவோட கிரீச்சி சத்தம், தென்னந்தொடப்பத்தை அதுக்கு பின்னாடி தொப்புன்னு வைக்கிற சத்தம் கேட்டுச்சு. தகர டப்பா சத்தம் கேட்டுச்சு. கோலப்படி டப்பா. அடுப்பில் அத்தை கோலம் போட்டுட்டு இருந்தா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலறையோட கதவை சாத்திட்டு அத்தை கூடம் வழியாக தான் வருவா. யாருமே தூங்கலை, அவளுக்காக காத்திருந்தோம். அத்தை பக்கத்தில் வந்தோன்னே சோமு தான் ஆரம்பித்தான். அத்தை கதை சொல்லலாம் அத்தை. தூங்கலை நீங்கள்லாம்? நின்று பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தா. காமாட்சியும் சோமுவும் மெல்ல ஊந்து வந்து அவளோட இரு தொடைகள்லையும் தலை வச்சு படுத்துக்கிட்டாங்க. அண்ணா வந்து அவளை பார்த்தாங்க. மற்றவங்க தலகாணியில் கைகளை ஊனிக்கிட்டு. அத்தை களைத்து போயிருந்தா. நெத்தியில் வேர்வை மின்னுச்சு. கண்களை மூடிக்கிட்டு யோசிச்சா. அது ஒரு பெரிய காடு அப்படின்னு ஆரம்பிச்சா. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருந்துச்சு. காட்டில் பழமரம்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு சின்ன ஆறு ஓடுச்சு. தாகம் எடுத்துச்சுன்னா அங்கே போய் எல்லாம் தண்ணி குடிக்கும். மிருகங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அந்த காட்டில் சரியாக இருந்தது. அந்த காட்டில் வேடன் பயம் இல்லை. திடீர்னு அம்பு குத்துமோ உசுறு போகுமோன்னு பயமே இல்லாமல் தெரிஞ்சுதுங்க அந்த மிருகம் எல்லாம். எல்லா காடு மாதிரியும் அங்கேயும் காட்டுத்தீ, வெளி மனுஷங்க வந்து மரம் வெட்டுறது, பழம் பறிக்கிறது, திடீர்னு ஒரு ஆள் வந்து பச்சைங்களை சுடுறது, ஓடுற பண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் அங்கே இருந்த மிருகங்களுக்கும் பச்சைகளுக்கும் பழகி போன காடு அது. ஆந்த எந்த மரத்தில் உட்காரும், ராத்திரில சத்தமே இல்லாமல் காடு கிடக்கிற போது எப்படி அது கத்தும், எந்த கல்லு மேலே உட்காந்துக்கிட்டு தவளை கத்தும், எந்த இடத்துல மயில் ஆடும், இப்படி எல்லாமே தெரிஞ்சு போன காடு அது. இப்படி இருக்கிறப்ப ஒரு மான் கூட்டம் ஒரு நாள் தண்ணி குடிக்க போச்சு. அதில் ஒரு மான் தண்ணி குடிச்சுக்கிட்டே விலகி போயிடுச்சு. பாதெல்லாம் இல்லாத காடு. மரங்கள்ல எல்லாம் அம்பு பாஞ்ச குறி இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு அருவி ஜோனு கொட்டுச்சு. யாருமே இல்லாத காடு மாதிரி வெறிச்சோடி இருந்தது. மானுக்கு உடம்பு வெடவெடன்னு நடுங்குச்சு. இங்கேயும் அங்கேயும் அது ஓடுச்சு. அந்த பழகின காடு மாதிரி இது இல்லைனாலும் அலறிக்கிட்டே துள்ளி துள்ளி காடெல்லாம் திரிஞ்சுது. ராத்திரியாச்சு. மானுக்கு பயம் தாங்கலை. அருவி சத்தம் அதை பயமுத்துச்சு. தூரத்தில் ஒரு வேடை நெருப்பை மூட்டி அவன் அடித்த மிருகத்தை சுட்டு தின்னுட்டு இருந்தான். அந்த நெருப்பு பொறி மான் கண்ணுக்கு பட்டுச்சு. அது ஒளிஞ்சிக்கிட்டு
தனியா காட்டை சுத்தி சுத்தி வந்துச்சு. களைச்சு போய் அது உக்காந்துட்டு. இப்படி நிறைய நாள் அது திரிஞ்சுது. ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி. நிலா வெளிச்சம் காட்டில் அடிச்சுது. அருவி நிலா வெளிச்சத்தை பூசிக்கிட்டு வேற மாதிரி ரூபத்தில் இருந்துச்சு. பயமுறுத்தாத ரூபம். நிலா வெளிச்சம் மெத்து மெத்துன்னு எல்லாத்தையும் தொட்டுச்சு. திடார்னு மந்திரக்கோள் பட்ட மாதிரி அந்த மானுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. அந்த காடு அதுக்கு பிடிச்சு போயிடுச்சு. காட்டோட மூளை முடுக்கெல்லாம் அதுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. வேறு காடாக இருந்தாலும் இந்த காட்டிலையும் எல்லாம் இருந்துச்சு. அருவி இருந்துச்சு, மரம் செடி எல்லாம் இருந்துச்சு. மெல்ல மெல்ல மிருகங்கள் பட்சி எல்லாம் அது கண்ணில் பட்டுச்சு. தேன்கூடு மரத்தில் தொங்குறது தெரிஞ்சுது. நல்ல பச்சை பசேல்னு புல்லு தெரிஞ்சுது. அந்த புது காட்டோட ரகசியம் எல்லாம் அந்த மானுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பயமே இல்லாமல் அந்த மானு அந்த காடெல்லாம் சுத்துச்சு. பயமெல்லாம் போய் சாந்தமாக போயிடுச்சு. கதையை முடிச்சா அத்தை. கூடத்தோட மற்ற பகுதியெலாம் இருண்டு போயிருந்துச்சு. இந்த பகுதி மட்டும்தான் வெளிச்சம். இருண்ட பகுதியை காடா கற்பனை செஞ்சு கதை கேட்ட குழந்தைங்க அந்த மானோட தோழமை பூண்டு முடிவில் சாந்தப்பட்டு போனாங்க. தலையணைகளை அணைச்சி உறங்கி போனாங்க. தலையணையில் சாஞ்சு ஒத்த கண்ணை திறந்து ஒருக்க கலக்கத்தில் பார்த்தபோது எங்களுக்கு நடுவில் 2 கைகளையும் மார்புக்கு மேலே குறுக்கா போட்டு தன்னோட தோள்களை அணைச்சிக்கிட்டு முட்டி மேலே சாஞ்சுக்கிட்டு தங்கமாத்த உட்கார்ந்துட்டு இருந்தா. கதை நிறைவடைந்தது. இது அம்பை அவர்கள் எழுதிய காட்டில் ஒரு மான் அப்படின்ற சிறுகதை. இந்த கதையில் என்னோட புரிதலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தங்கம் தன்னையே மானா நினச்சிக்கிட்டு தான் இந்த கதையை சொன்னா அப்படின்றது இந்த கதையில் நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். மான் இருந்த பழைய காடு அப்படின்றது அவளோட பிறந்த வீடு. மான் வந்த புதிய காடு அப்படின்றது அவளோட கணவனோட வீடு. அவ வயதுக்கு வரலை அப்படின்றதுக்காக தான் நிறைய மருந்துகளை முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அவளை பயமுறுத்துனா வயசுக்கு வந்துடுவா அப்படின்றதுக்காக தான் ஒரு நாள் இரவு அவளை பயமுறுத்தியும் பார்த்துருக்காங்க. திருமணம் நடந்தா ஒருவேளை அவள் வயசுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிதான் அவளுக்கு திருமணமும் நடத்தி வைக்கிறாங்க. அதுலேயும் அவளுக்கு தீர்வு கிடைக்கல. ஏற்கனவே மருந்துக்கும் பூஜைக்கும் பயந்து போய் இருந்தவ இப்போ தன்னோட திருமண வாழ்க்கையும் முடிய போகுது அப்படின்னு பயத்தில் இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த பயத்தை எதிர்த்து போரிட்டவ பயத்தை ஜெயிச்சா. ஜெயிச்சு தன்னோட கணவனுக்கு தானே திருமணமும் செஞ்சு வச்சா. தன்னோட குறைய ஏற்றுக்கிட்டா. தன்னை இன்னும் நேசிக்க ஆரம்பிச்சா. உலகத்தில் யார்கிட்ட தான் இல்லை குறை, எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. அதை பெருசுப்படுத்தி என்ன செஞ்சிட போகிறோம். தங்கம் தன்னோட குறைய புரிஞ்சுக்கிட்டா, ஏற்றுக்கிட்டா. அதை பெருசுப்படுத்தி பார்க்காம வாழ்க்கையை அதை போக்கில் வாழ ஆரம்பிச்சா. மான் அந்த காட்டை ஆராய்ஞ்சி தனக்கு பழக்கப்படுத்திக்கிட்ட மாதிரி தங்கமும் தன்னோட வாழ்க்கையை பழக்கப்படுத்திக்கிட்டா. இந்த மான் மாதிரியே தங்கமும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். கதையை பற்றி தான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.